காலை வணக்கம். இது கொலை வழக்கு, குற்றத்துறை வழக்கு. இதில் என்னென்னா 2 முக்கியமான முன்வழி தீர்ப்பு, ரேஷியோ டெசிஷனிட்டி இருக்குது. அதுக்கு தான் அவங்க கூட பகிர்ந்துக்கிறேன். பல இதர இருந்தாலும் இது 2 ரொம்ப முக்கியமானது. இது ஏஆர் 2025 சுப்ரீம் கோர்ட் 1103, ஏஆர் 2025 சுப்ரீம் கோர்ட் 1103, சந்திரபான் சுதம் சனாப் versus ஸ்டேட் ஆஃப் மகாராஷ்டிரா. கற்பழிப்பு, கொலை, எரிப்பு, பிணை எரிப்பு. இது அவ்வளோ கடுமையான வழக்கு தான். இதில் என்னன்னா 2 விஷயங்கள் ரேஷியோ ரொம்ப உங்களுக்கு முக்கியம். நம்பர் 1, சிசிடிவி ஃபுட்டேஜ், சர்க்கம்ஸ்டான்ஷியல் எவிடன்ஸு. அது 65B ப்ரொடியூஸ் பண்ணலை. அப்புறம் இன்னொரு விஷயம் என்னன்னா, ப்ராசிக்யூஷன் அந்த சிசிடிவிக்கு அது லைஃப் 12 நாளுக்கு அப்புறமும் அந்த DBR2 அதுக்கு இருக்கா அப்படி. அது இல்லாமல் அக்யூஸ்ட் ஐடென்டிஃபிகேஷன், டிசீஸ் ஐடென்டிஃபிகேஷன் ஒரே ஃபுட்டேஜில் இல்லை. அதனால் இதை ஃபுட்டேஜை ரிலை பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு அதை ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. ரெண்டாவது எக்ஸ்ட்ரா ஜுடிஷியல் கன்ஃபெஷன். அது என்னென்னா, இவர் போய் எக்ஸ்ட்ரா ஜுடிஷியல் கன்ஃபெஷன் கொடுத்ததா சொல்கிறாரு. ஆனால் அரசு தரப்பில் எப்படி அவர்கிட்ட போய் இவர் எக்ஸ்ட்ரா ஜுடிஷியல் கன்ஃபெஷன் கொடுக்குறாரு, அவர் மேலே இவருக்கு என்ன அவ்வளோ நம்பிக்கை? அந்த தகவலுக்கான சாட்சியங்கள் இல்லை. ரெண்டாவது இவரையே இந்த கேஸில் பிடிச்சி வச்சுருந்துருக்காங்க. ஆகவே இந்த எக்ஸ்ட்ரா ஜுடிஷியல் கன்ஃபெஷனை ரிஜெக்ட் பண்ணுறேன்னு சொல்லியிருக்கு. இது 2 விஷயத்தையும் நீங்கள் ரொம்ப ஆழமாக படிச்சுக்கிட்டிங்கன்னா நிறைய இதர விஷயங்கள் இருக்குது. என்னன்னு கேட்டால் லாஸ்ட் சீன் தியரி, பேக் ரிலீவ் எல்லாம் இருக்குது. அதெல்லாம் ஃபுல்லாக படிச்சுங்க. இது 2த்துக்காக முக்கியமாக இதை அது போட்டிருக்கு. அந்த பேராகிராஃப் 25ல் மிக அருமையாக விவாதிக்கப்பட்டிருக்கு. இதெல்லாம் கொஞ்சம் பார்த்துக்கணும். வணக்கம்.